மார்க்கெட் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் டீனா. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வைரலா போயிட்டு இருக்க அனுஸ்ரீ அவங்களதான். நான் சென்னையில இருக்கேன். born and birth in கோயம்புத்தூர். நான் திருநங்கை தான். பொண்ணு மாதிரி இருக்கேன்னா அது எனக்கு பெருமை தான். அதனால வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறோம். நீங்க திருநங்கையை நம்பவே மாட்டாங்க. ஆக்சுவலி அதெல்லாம் பார்க்க எப்படி இருக்கேன்னா, நம்ம கோலே இதுதான், நம்ம பார்க்க பெண்ணா இருக்கணும் அப்படின்னு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது. ஏன்னா நிறைய பேர் பொண்ணு மாதிரி இருக்கீங்க, பொண்ணை விட அழகா இருக்கீங்க, ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, பொண்ணு உங்ககிட்ட தவம் வாங்கணும் அந்த அளவுக்குலாம் இருக்கீங்கன்னு சொல்லும்போது கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்குது. இந்த சாரி கட்டி நம்ம எதிர்பார்க்கறது அவங்க கிட்ட, மக்கள் கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கறது நம்மள ஒரு பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இதுதான். ஸோ அதுல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அண்ட் இப்போ உங்க லைஃப் ஸ்டோரி பத்தி தான் கேட்க போறேன். அதான் நான் உங்களுக்கு தெரியும், நிறைய இதுல சொல்லிட்டு தான் இருக்கேன். ஐம் ஃப்ரம் கோயம்புத்தூர். நான் பிறந்தது எல்லாமே கோயம்புத்தூர் தான். நான் தங்கி இருக்கிறது இங்க சென்னையில தங்கியிருக்கேன். சென்னைக்கு ஒரு 5 வருஷம் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பம்பாயில இருந்தேன் கொஞ்ச நாள். 10-15 வருஷம் நான் பம்பாயில தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் இங்க வந்துட்டேன், சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு ஒரு ஒரு 4-5 மாசத்துல எனக்கு மதன் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு அப்ரோச் வந்துச்சு ஷார்ட் ஃபிலிம் பண்றதுக்கு. அப்போ அந்த நல்லா இருந்துச்சு. அந்த பிளாட்ஃபார்ம் நல்ல பிளாட்ஃபார்ம், கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும். எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து மூவில இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஸோ அவர்கிட்ட இருந்து அந்த அப்ரோச் வரும்போது ஹாப்பியா இருந்துச்சு. சரி, நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரியே நடிக்கிறதுக்குள்ள போனேன். ரொம்ப குண்டா இருந்தேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எனக்கு பழசுல நான் எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு. வெயிட் லாஸ் ஜர்னிலாம் கூட சொல்லியிருக்கிறேன் நிறைய வீடியோஸ்ல. ஸோ 107 கிலோ இருக்கும்போது எனக்கு அக்கா கேரக்டர் வைஸ் தான் கொடுத்தாங்க. நான் அதுல நடிச்சேன். அப்போ நடிச்சிட்டு இருக்கும் போது அதுலயும் நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு மக்களிடையே. நான் அவ்வளோ குண்டா பப்ளியா இருக்கும் போது கூட நல்ல ஒரு வரவேற்பு தான் கிடைச்சிச்சு. ஸ்டில் எனக்கு என்னோட உடம்பு ரொம்ப விழுறத பார்த்துட்டு எனக்கு பிடிக்கல. ரொம்ப குண்டா இருக்குமே, என்ன பண்றது அப்படின்னு தெரியாம சரி உடம்பு குறைச்சிடலான்னு சொல்லிட்டு அப்புறம் உடம்பு குறைச்சி இப்போ குவாகம்க்கு போனேன். 7 மாசம் தான் ஆகுது நான் உடம்பு குறைச்சி. குவாகம் போனா அங்க என் வீடியோ போட்டு வைரல் பண்ணிட்டாங்க. ரொம்ப வைரல் ஆயிருச்சு. உங்க லைஃப் ஒரு ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? நீங்க திருநங்கைன்னு உணர்ந்தீங்க, அதெல்லாம் சொல்லுங்க. நான் 16 வயசு அப்படிங்கும் போதுல நான் உணர்ந்துட்டேன். 15 வயசுல இருந்தே கொஞ்சம் எனக்கு தெரிய வந்துச்சு. என்னென்னலாம் தோணுச்சு உங்களுக்கு? என்னென்ன தோணுச்சுன்னா, பூ வைக்கணும், பொட்டு வைக்கணும், சாரி கட்டணும்னு ஆசைலாம் இருந்துச்சு. சரி எப்படி, பட் மத்தவங்க பார்க்கும்போது எனக்கு அது கொஞ்சம் நான் மட்டும் தான் வித்தியாசமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீலா இருந்துச்சு. நம்மளுக்கு மட்டும் தான் இந்த தாட் இருக்கா, இல்ல மத்தவங்களுக்கு அந்த மாதிரி தாட் இருக்கா? மத்தவங்களாம் நார்மலைஸா ஒரு பொண்ணா இருக்காங்க, ஒரு பையனா இருக்காங்க. பட் நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கிறோம், நம்மளுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி தாட்லாம் வருதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்படிங்கும் போது நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கேன், மற்றவங்க எல்லாம் கரெக்டா தான் இருக்காங்க அப்படின்னு மனசுக்குள்ள உள்நோக்கம். இப்படியே இருக்கும் போது ஒரு 15-16 வயசுல என்னோட திருநர் சமூகத்தை ஒருத்தங்களா நான் ரோட்ல மீட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு என்ன ஃபீலோ அந்த ஃபீல்ல அவங்க அங்க இருக்காங்களே, ஆனா எதுக்காக கை தட்டி யாசகம் கேட்கறாங்க அப்படிங்கறது எனக்கு புரிதல் இல்லாத டைம். அப்போ நான் டைரக்டா அவங்க கிட்ட பேசவே போயிட்டேன். கடைக்குள்ள இந்த மாதிரி எனக்கும் உங்களை மாதிரியான இந்த இதெல்லாம் வருது, மாற்றங்கள் ஏற்படுது, அப்ப இதுக்கு என்னது எனக்கு புரியல, உங்களை பார்க்கும் போது எனக்கு என்னோட இனம்னு மட்டும் தெரியுது அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டு தாம்மா, நம்மளுக்கு இது ஒரு மரபணு மாற்றம், இது இப்படி வர்றது இதுதான், உனக்கு சின்ன வயசா இருக்கு, நீ இப்ப வேணாம், நீ வீட்டுல பேரண்ட்ஸ் கூட இருந்தா எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அவங்க அப்பமே பண்ணினாங்க அந்த டைம்லயே. அப்புறம் எனக்கு இருந்தாலுமே அவங்கள பார்த்துட்டேங்கும் போது இப்ப நம்மளோட திருநர் சமூகத்தை பார்த்தோம்னா நம்மளுக்கு அடுத்து இருக்க தோணாது. அவங்க கிட்ட நான் நம்பர் கேட்கறேன், கொடுங்க உங்ககிட்ட பேசுறேன், உங்ககிட்ட வந்துட்டு போறேன், உங்க வீட்டுக்கு சும்மா வச்சு வந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்க அம்மா அப்பா கிட்ட இருக்கணும்னே தோணலை எனக்கு, அவங்க கூட போகணும்னே தோணுச்சு. அப்போ எனக்கு அப்பதான் ஐடியா கொடுத்தாங்க, இங்க இருந்தா பிரச்சனை ஆயிடும், நீ பம்பாய்க்கு அந்த மாதிரி சைடு போயிரு அப்படின்னாங்க. அப்புறம் நான் பம்பாய்க்கு ஓடிட்டேன் 16 வயசுல எல்லாம். வீட்டுல தெரிஞ்சு என்ன சொன்னாங்க? வீட்டுல இப்படி தெரியாம சொல்லாமே ஓடிட்டேன். வீட்டுல இருந்து 16 வயசுல அப்படிங்கும்போது பம்பாய்க்கு ஓடி போயிட்டேன். அப்புறம் பம்பாயில தான் இருந்தேன். அங்க போய் தான் என்னோட எல்லா சர்ஜரியும் நான் அங்கதான் பண்ணிக்கிட்டேன். என்னோட உறுப்பு அறுப்பு சிகிச்சைகள் எல்லாமே அங்கேயே பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் இங்க வந்தேன். 15 வருஷம் கழிச்சுதான் நான் சென்னைக்கே வந்தேன். ஒருத்தவங்க சொல்றாங்க, ஓகே நம்ம கேட்போம், ஆனா அவங்க சொல்றது நம்பி நீங்க யாருன்னே ஊர் பேர் தெரியாத ஊருக்கு போயிருக்கீங்க. கேட்கும்போது ஏன்னா அவங்க சொன்னது எனக்கு என்னன்னா, இங்க நம்மளுக்கான அறுவை சிகிச்சைகளுக்கான எந்த ஒரு இதுவும் கிடையாது, அதனால உனக்கு அதெல்லாம் செய்யணும்னு நினைச்சுன்னா நீ பம்பாய் தான் போக முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு ஆசை வந்துருச்சு. அப்போ நம்ம மாறணும். அப்போ என்ன பண்றது, அவங்க கிட்ட அட்ரஸ் கேட்டேன். அட்ரஸ் இல்லை, நீ டேரக்டா அங்க போ, நம்ம ஆளுங்களை பத்தி கேளு, கண்டிப்பா சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. நான் பம்பாய் கூட்டிட்டேன் அந்த வயசுல. வீட்டுல இருக்க முடியல என்னால, போகணுங்கிற அந்த எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு வீட்டை விட்டு.
ஏன்னா கேலி கிண்டல்களுக்கு உண்டான அந்த நேரத்துல என் கூட இருக்கிற சக மாணவர்களா இருக்கட்டும் இல்ல சக தோழர்களாக இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே என்ன கேட்கிற என்ன வந்து ஒரு கேலி கிண்டல் ஒரு மாதிரிதான் பேசுறது. இவன் நடைப்பாரு, இப்ப நடந்து எப்படி வருவான்னு பாரு, பேசுற சைகை பாரு, நீ மட்டும் பொண்ணா பிறந்ததுன்னு வச்சுக்கோ தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுவேன்னு அப்பவே சொல்லுவாங்க. என்ன நான் பையனா இருக்கும் போதே என்ன வந்து அவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, நீ ஒரு பொண்ணா இருந்தீங்கன்னா உன்னை நானே கல்யாணம் பண்ணிடுவேன், அப்படி இருக்கிற நீ பையனா போயிட்டு என்ன பண்றது, நீ பொண்ணா இருந்தா நீ சூப்பரா இருந்திருப்ப, அப்பெல்லாம் என்ன வந்து கமெண்ட் அப்பவே பண்ணுவானுங்க. அது கேட்கும் போது சந்தோஷமா இருக்கும் அந்த டைம்ல. ஐயோ ஐயோ இப்படி இருக்க கூடாதா அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். ஆனா கேலி கிண்டலுக்கு உள்ளாகும் போது கொஞ்சம் மன வருத்தமா இருந்துச்சு. சரி வேணாம் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வீட்டை விட்டு வெளியேறிட்டேன். அப்புறம் பம்பாயில இருந்தேன், அப்புறம் சென்னைக்கு வந்துட்டேன். இன்னைக்கு இப்படி வைரல் ஆகி உங்க முன்னாடி நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஓகே, நீங்க பாம்பேக்குலாம் போயிட்டீங்க. அங்க போயிட்டு உங்க புதுசா லைக் பீப்புள்லாம் பாக்குறீங்க, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? அதான் சொன்னேன், அங்க சர்வே பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உணவு பழக்கங்கள் தான். எல்லா இடத்துலயும் சொல்றது உணவு பழக்கங்கள் எனக்கு புதுசா இருந்துச்சு. அந்த ஜவாரி ரொட்டின்னு சொல்லுவாங்க அங்க, ஜவாரி ரொட்டி, வடப்பாவ், அந்த மாதிரி ஃபுட்டு தான் அங்கே வந்து வெளியில் கிடைக்கும் சாப்பிட்ற இடத்துல. மிஞ்சி போனால் இந்த ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸ்டில் எனக்கு அந்த நேரத்தில் அதில் நாட்டம் அதிகமாக இல்லை. எனக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு சாம்பார் சாப்பாடு, தயிர் சாப்பாடு, நம்ம புளியோதரை சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதெல்லாம் அங்கே எதிர்பார்க்க முடியாது இல்லையா. போன இடமும் நல்ல இடம் தான், சேர்ந்த இடமும் நல்ல இடம் தான். என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க குழந்தைய எப்படி பார்த்துக்குவாங்களோ அந்த மாதிரி தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்க கூட தான் இருக்கேன், அவங்க தான் என்னை பார்த்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் போன புதுசுல அவங்கள பார்க்கும் போது எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. அவங்களோட உடை பாவனங்களா இருக்கட்டும், பேசுற மொழிகளா இருக்கட்டும், அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசு வேற அப்படிங்கும் போது நான் பயந்துட்டு தான் இருந்தேன் அவங்க கிட்ட போக போக. அப்புறம் பழக அவங்கள பத்தி புரிதல் வந்துச்சு. புரிதல் வந்தோடனே அப்புறம் அவங்க கூட இருக்கணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் எங்க அம்மா அப்பாவோட நினைப்பு கூட எனக்கு வரல, அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. அப்போ அங்க இருக்கும் போதே சர்வைவலுக்கு என்ன பண்ணீங்க? நான் யாசகம் கேட்கறதுக்கும் அங்க வந்து அந்த மாதிரி பெரிய பெரிய சேட்டுங்க வீட்டுங்களுக்கும் கல்யாண ஃபங்க்ஷனுக்கும் டான்ஸுக்கு போவேன் நான். பதாய்ன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். அங்கே பதாய் அப்படின்னு சொல்லிட்டு டோல் அடித்து அங்கே போவாங்க. அங்கே போய் நாங்கள் போயிட்டு டான்ஸ் ஆடி அங்கே போய் கலெக்ஷன் பண்ணுவோம். அது ஒரு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அந்த வயசில் அந்த இடத்துல அந்த மோகமாக இருந்துச்சு அது எனக்கு ரொம்ப. ஆனால் ஏன் சென்னைக்கு வந்தீங்க? அதுக்கப்புறம் வந்துட்டேன், எனக்கு பிடிக்கல, சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்னைக்கு இடம்பெயர்ந்து இங்கே வந்துட்டேன். தமிழ்நாட்டுக்கே வந்துடலாம், ரொம்ப நாள் வாழ்ந்தாச்சு, போதும் தாய்மொழியாச்சே தமிழ் மொழி வந்துடணும்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே வந்துட்டேன். சென்னைக்கு வந்து இங்கே வந்த பிறகுதான் எனக்கு இந்த ஒரு படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய வாய்ப்புகள் கிடச்சிச்சு. இப்போ கூட எனக்கு படத்துலையும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. சைட் அப்படிங்கிற ஒரு மூவியில் வந்து ஒன் ஆஃப் த லீட் கேரக்டர் எனக்கு கூட கொடுத்துருக்காங்க. இப்போ என்னதான் வந்து லைக் உங்களுக்கு தோணுனாலும் நம்மள ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கணும்னு தோணுனாலுமே உங்கள் சமூகத்தில் இருக்கவங்களாம் சொல்லிட்டு இருப்பாங்களா அதெல்லாம் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க? எஸ், எனக்கு அவங்க சொன்னது இதுதான். எவ்வளோ நாங்கள்லாம், நீ என்ன இப்போ இருக்கிறது, என் வயசில் நான் அப்படி இருந்தேன், ஸ்ரீதேவி மாதிரி இருந்தேன், பாக்கியலட்சுமி மாதிரி இருந்தேன், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அவங்களும். அந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டரோட பேர் சொல்லுவாங்க நான் இப்படிலாம் இருந்தேன். எங்களுக்குலாம் அப்போல்லாம் இந்த மாதிரிலாம் சான்ஸ்லாம் யாரும் கொடுத்ததில்ல. நம்ம திருநகர் சமூகத்துக்கு கிடைக்காதுன்னு தான் சொன்னாங்க. வாய்ப்புகள் இருந்தாலும் நம்மளுக்கான வந்து இது தரமாட்டாங்க, நம்மளுக்கான ஒரு அங்கீகாரம் அங்கே கிடைக்காதுன்னு சொன்னாங்க. எனக்கு என்னன்னா அது எல்லாமே முறையடிக்கணும், நான் அதில் போய் கால் பதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. நீங்க சொல்லியிருந்தீங்களா மதன் ஒருத்தர் தான் உங்களை ஐடென்டிஃபை பண்ணாங்க, எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்க? என்னோட பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் வந்து நடிச்சாங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்டு போல இருக்கு. அவங்களுக்கு வந்து லவ் வித் டிரான்ஸ்ஜெண்டர் ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அவங்க தான் நடிச்சாங்க. சந்திரா அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சாங்க. அப்போ அவங்க என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க, எங்க அம்மா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பார்த்தோன்னே உங்க அம்மா கூட அழகா பொண்ணு மாதிரி இருக்காங்களே, நல்ல பப்ளியா, எனக்கு அக்கா கேரக்டர்ல பண்றீங்களா, அடுத்த பாட்டு ஒன்று பண்றேன், நான் செகண்ட் பாகம் பண்றேன்னு. சரி கண்டிப்பா பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் 2வது பாகம் அவங்க கூட சேர்ந்தே நான் நடிச்சேன். அதுல நான் ரொம்ப ரீச் ஆனேன். பேசும் ஒரு பொருளா அந்த நேரத்துல நான் அதிகமா ஆனேன். யூஸ்வலா வந்து ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்னாலே நிறைய ஃபேஸ் பண்றாங்க சொசைட்டில. நீங்க சொன்ன மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி லைக் டோட்டலா எல்லாருமே அப்படின்னு சொல்லல, பட் சில பேர் அப்படி இருக்காங்க. அங்க போய் நீங்க எப்படி சர்வை பண்ணீங்க? நான் இதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு வந்து நிறைய பேர் வந்து ஃபேக்கா வந்து நான் உனக்கு சான்ஸ் தரேன்னு சொல்லிட்டு என்னை மிஸ்யூஸ் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. ஒரு மாதிரியா அப்ரோச்சே வேற மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நான் டெஃபினட்டா நான் போக மாட்டேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்றாங்க? நீங்க இவ்ளோ பெரிய ரீச் ஆனதுக்கு? எஸ், எல்லாரும் அத சொல்றாங்க. எல்லாரும் உன்னை கேக்குறாங்க, அனு நாங்க போக முடியல, உங்க ஃப்ரெண்டு தானே, இவ்ளோ வைரல் ஆயிட்டாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லி எனக்கு உன்னை கேக்குறாங்க. எனக்கு பெருமையா இருக்குன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. இதெல்லாம் உனக்கு முதல்ல கிடைக்க வேண்டியது, ஆனா உனக்கு லேட்டா தான் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நினைச்ச மாதிரி ஒரு பெரிய ஃபிலிம்ல சைன்லாம் பண்ணிருக்கீங்க அண்ட் ஒர்க் பண்றீங்கன்னு சொல்றீங்க, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ரொம்ப சொல்றதுக்கே வார்த்தைகள் இல்லை. ஏன்னா இது என்னோட கனவுன்னு சொல்லலாம்.
இப்போ என்னோட கனவுகளுக்கான பாதை திறந்திருக்கு, அதுல நான் நடந்து போறேன் அப்படிங்கும் போது எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது லவ் ஸ்டோரி அந்த மாதிரி இருந்திருக்கா? எல்லாத்துக்கும் வர இடத்துல ஒரு பாகம், அது எல்லாத்துக்குமே ஒரு பாகம், 2ஆம் பாகம் 4ஆம் பாகம் மாதிரி என்னோட பாகத்துலயும் ஒரு காதலுங்கிற ஒரு பகுதி வந்துச்சு. அதோட நிறுத்திக்கிட்டேன். எனக்கு அது செட் ஆகல. ஸோ இட்ஸ் அ பிரேக்கப். இப்போ ஐம் சிங்கிள். பெண்ணுன்னு சொல்லி காதலிச்சவங்க எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. என்னை திருநங்கைன்னு சொல்லி காதலிச்சவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. எஸ், எனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை பார்த்துக்கிறேன், என் வீட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு எவ்வளவோ வரும். நான் யாரையும் நம்ப மாட்டேன். பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு இந்த காலத்துல கரெக்டா வச்சு அவங்களால சர்வே பண்ண முடியாது. இந்த காலகட்டத்துல என்ன வச்சு கல்யாணம் பண்றேன் அப்படிங்கிறது எனக்கு என்னமோ ஒரு நான் ஜோக்கர் பொம்மை மாதிரி ஆயிருவணும்னு சொல்லிட்டு எனக்கு பயம். அதனால அதுல நான் நாட்டம் காட்டுறதில்லை முடிஞ்ச அளவுக்கு. அண்ட் உங்களுக்கு ஃபியூச்சர் பிளான்ஸ் ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி நான் இருக்கணும், இந்த மாதிரி எனக்கு குட்டி குட்டி ஆசைகள்லாம் இருக்கு அப்படின்னு. அதேதான், எனக்கு என்ன சின்ன சின்ன ஆசைகள் அப்படின்னா, எனக்கு ஒரு திரைப்படத்துல நடிக்கணும், பெரிய இடத்துல இருக்கணும், எல்லாருமே இப்படிங்கிற அந்த ஒதுக்கப்பட்ட இதுல இருந்து இப்படி ஒருத்தவங்க இன்னும் வந்திருக்காங்க, இவங்க என்ன மாதிரி ஆட்கள், என்கிட்ட இருந்து வர இளம் திருநங்கைகள் இன்னும் போய் என்ன மாதிரி இந்த மாதிரி நல்ல ஸ்டேஜ்ல போய் உட்காரணும் அப்படிங்கறத எனக்கு ஒரு பெரிய எய்மா இருக்கு. என்னோட இடத்த அவங்களும் நிறைய இடத்துல கால் பதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. நீங்க திருநங்கையா இருக்கிறதுனால இந்த டிஃபிகல்டிஸ் தான் நான் ஃபேஸ் பண்றேன் அப்படின்ற ஏதாவது இருக்கா? இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நாங்க மேல இப்போ நான் பொண்ணுன்னு தெரிஞ்சா, ஒரு தனியா நான் போய் நிக்கிறேன்னா, என்ன பொண்ணுன்னு நினைச்சா என்ன எந்த ஒரு இது சீண்டல் அவ்வளோக்கா வச்சுக்க மாட்டாங்க, பார்ப்பாங்க. பட் அவ்வளோக்கா பொண்ணுன்ட்டு நினைச்சிட்டு போயிடுவாங்க. அதுவே எங்களோட திருநர் சமூகத்து கூட நான் போறேன் அப்படின்னு சொன்னா அப்ப கிண்டல் பண்றது, கேலி பண்றது, கொஞ்சம் தெரிஞ்சுட்டா கூட நம்பர் கொடுன்னு பின்னாடி சுத்துறது, நம்பர் போட வர்றது, நீ அப்பதான் அந்த அப்ரோச்லாம் வரும். பட் தனியா நான் நின்னேன் அப்படின்னா என்னை எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. அப்போ வரைக்குமே அதான் அப்ப பண்ணிட்டாங்க. யாசகம் கேட்பதும் பாலியல் தொழில் செய்யறதும் பார்த்துட்டு அப்ப திருநங்கைகள்னாவே இப்படிதான், இந்த இடத்துல தான் இருக்காங்க. ஒண்ணு பாலியல் தொழில் செய்யறவங்க, இல்ல யாசகம் கேட்கறவங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. எவ்வளவோ பேர் சாதிச்சுட்டு இருக்காங்க, இன்னும் சாதிச்சுட்டு இருக்காங்க, கண்டிப்பா சாதிப்பாங்க. அதுக்காக நிறைய NGO இன்னைக்கு வரைக்குமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த 5 years ஆஃப் பாம்பேல நீங்க பட்ட ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு மொழி தெரியாது, மராட்டியர்கள், மராட்டி மொழி. ஸோ மராட்டி எனக்கு வரல அந்த டைம்ல. ஹிந்தியும் தெரியாது, தமிழ் மட்டுமே தெரியும். அப்புறம் மொழி கற்றுக்கிட்டேன். அப்புறம் உணவு பழக்கங்கள்ல கஷ்டப்பட்டேன், உணவுகளையும் அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கிட்டேன். தமிழ் மக்கள் கிட்ட இருக்கிற அந்த பாண்டிங் அவங்க கிட்ட இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. இங்க இவ்வளோ அழகா ரொம்ப இவ்வளோ க்ளோஸா இப்ப பழகுறாங்க, அப்ப பழகுனாங்களான்னு தெரியல. இப்போ ஆனா இவ்வளோ பாண்டிங்ல இருக்காங்க. எவ்வளவோ அக்காங்க தங்கச்சிங்க நின்று என்கிட்ட பேசுறாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. காரை நிறுத்தி அக்காங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்கள அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லி இன்னைக்கு என் வீட்டை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட ரொம்ப ஒரு அவங்க வீட்டு குழந்தை மாதிரி என்னை பாத்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பட் அங்க அந்த இடத்துல அந்த இது அவ்வளவு கிடைக்கல. உங்க வெயிட் லாஸ் ஜர்னி பத்தி சொல்லுங்க. 107 கிலோல இருந்து 70 கிலோ எவ்வளோ 7 மாசத்துலயே 6 மாசத்துலயே 7 மாசத்துல குறைச்சேன். ஓகே. அதான் பாதி சர்ஜரி பண்ணாங்க. அது சர்ஜரி பண்றது எல்லாருமே நார்மலைஸ் பண்றது தான் பண்ணியிருக்கோம். பிளஸ் நான் பண்ணிக்கிட்ட டயட் வித் ஜிம்முக்கு போனதை வச்சுதான் சொல்ல முடியும். நான் அதான் சொல்றேன்னா இல்லையா, கரெக்டான ஃபுட் எடுத்துக்கிறேன். அதுக்கு மேல எடுத்துட்டோம்னா சர்ஜரி பண்ணி கூட வேஸ்ட் தான், திரும்ப உடம்பு விழுந்துரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுட் கண்ட்ரோல் அதுக்கப்புறம் கொண்டு வந்துக்கணும். டயட் ஃபுட் எடுத்துக்கிறேன், ஜிம்முக்கு போறேன். ஸோ அதை வச்சுதான் நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். உண்மையான ஒரு காதல் உங்களை தேடி வராங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஓகே சொல்றீங்களா? எனக்கு அது நம்பிக்கையே உடஞ்சிருச்சுன்னு சொல்றேன்னா இல்லையா. நம்ம இப்போ எப்படி சொல்றது, ஒரு தடவை ஒரு நம்பிக்கை உடஞ்சிருச்சுன்னா திரும்ப அவங்க மேல நம்பிக்கை வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சிங்கிளாவே இருந்துட்டு போயிடலாம் ஜாலியா. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? லவ்னா இப்படிதான் இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, இப்போ இல்ல. ஃபர்ஸ்ட் இருந்துச்சுன்னா எப்படின்னா, என்ன லவ் பண்றவங்க என்ன மட்டும்தான் பண்ணணும், வாரிசுக்காக பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஒன்னவே பாத்துக்குவேன், 2 பேர்த்த வச்சுக்கிறேன், அதெல்லாம் எனக்கு வேணும். இருக்கேன் எனக்கு உண்மையா அது போதும், அந்த மாதிரி ஒரு இதுல இருந்தேன். ஸ்டில் அந்த மாதிரி இருக்கிறவங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர்த்துக்கு கிடைச்சிருக்கு, கடவுளோட அது கருணைன்னு சொல்லலாம். பட் எனக்கு கிடைக்கல, எனக்கு வேணான்னு விட்டுட்டேன். 5 years ஆஃப் மும்பைல இருந்தீங்க, அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தீங்க. சென்னைக்கு வரும்போது ஏதாவது ஐடியா இருந்துச்சா நம்மள வெல்கம் பண்ணுவாங்களா? ஏன்னா இங்க இருந்து தான் நீங்க நான் இங்க இருந்து தான் போயிருக்கேன். ஆனா எனக்கு இந்த மாதிரி எனக்கு வரவேற்பு இருக்கும், நான் இப்படி வைரல் ஆவேன், அந்த மாதிரி நான் எதுவுமே எதிர்பார்த்து நான் வரல. ஸ்டில் கீழே எங்க பாட்டிக்கு உடம்பு முடியல, அவங்கள பாத்துக்கிறதுக்காக தான் வந்தேன். அவங்களுக்கு உங்க வீட்ல இருந்து பேசுனாங்களா அவங்க கிட்ட? பேசுவாங்க, அதெல்லாம் பேசுவாங்க. கீழே எங்க திருநர் சமூகத்தோட பாட்டி, அவங்களுக்கு உடம்பு முடியல, அவங்களுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க, பைபாஸ் சர்ஜரி பண்ணிருக்காங்க. ஸோ அவங்கள பாத்துக்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்தேன்.
அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைச்சு. இல்ல நான் வந்திருக்க மாட்டேன். இல்ல நான் பம்பாயில தான் இருந்திருப்பேன். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ்ன்னு ஒண்ணு எங்களுக்கு உங்கள பார்த்தாலே தெரியுது. அது எப்படி உங்களுக்கு கேரி பண்றீங்க? எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அந்த கான்ஃபிடன்ஸ்? ஓகே நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம்? அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல. அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல் இருந்துச்சு. ஐயோ அம்மா அப்பா விட்டுட்டு வரமே, என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம ஒரு மகன், நம்ம வந்து இப்படி மாறிட்டோம் அப்படிங்கிற ஒரு கில்ட்டி ஃபீல் இருந்துச்சு, நம்ம இப்படி போறோமேன்னு சொல்லிட்டு. ஆனா இது என்னோட தானே, என்னோட உடம்பு, என்னோட பாடி, என்னோட மனசு, எனக்கு என்ன தோணுதோ அதான் நான் பண்ண முடியும். நீங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் பத்தி சொல்லுங்க. ஏன்னா உங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வச்சுதான் அவங்க நிறைய பேர் பொண்ணுன்ற மாதிரி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி சொல்லுங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா எங்களோட திருநர் சமுதாயம் நிறைய பேர் வந்து ஆடைகள் வந்து ரொம்ப வந்து இதா போடுறாங்க, வல்கரா போடுவாங்க, அப்படி போடுவாங்க, இவங்க இப்படிதான் ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து மக்கள் முன்னாடி ஒரு நாட்டம் இருக்கு, இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து நல்லா ஒழுங்கா கட்டுறவங்களும் இருக்கிறாங்க. எனக்கு எப்படின்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப இப்படி சுடிதார் போடணும், சாரி கட்டணும், அது வந்து நல்லா க்ளோஸ் நெக்ல பண்ணணும், கரெக்டாக கம்ஃபர்டபுளா போடணும்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கும் எப்பயிலேருந்து. அதனால நான் என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்து பார்த்து தைப்பேன். ஒரு பொண்ணு எப்படி தைக்கிறாங்களோ அவங்கள தான் பார்ப்பேன். அதாவது இந்த பொண்ணு தைச்சிருக்காங்க, அந்த அக்காட்ட கூப்பிட்டு கேட்டுருவேன், அக்கா அழகா இருக்கு இந்த நெக், எங்க வச்சிங்க, யார் பண்ணாங்க இந்த நெக்கு, நான் போட்டோ எடுத்துக்கிட்டுமான்னு கேட்பேன். இல்லை எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க இந்த நெக்குன்னு சொல்லுவேன். பேக் ஹுக் எப்படி பண்றதுன்னு கேட்பேன், பிரின்சஸ் கட் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ல ஒன்னொன்னு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் தைப்பேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் டிசைனர் கொடுத்து தைப்பேன். எனக்கு டிசைனர் இருக்காங்க, அவர் தான் தச்சு தருவார். எனக்கு சாரீஸ்ல இருந்து பிளவுஸ், சுடி எல்லாமே அவர் தான். உங்களை பார்த்து நிறைய பேர் கேட்டுருக்காங்க. என்ன பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, அக்கா உங்க சாரி கலெக்ஷன்லாம் நல்லா இருக்கு, சுடிதார் நல்லா இருக்கு, இந்த மாதிரி நான் தைக்கணும்னு சொல்லும்போது அது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். ஐயோ நம்மளே ஒருத்தங்களுக்கு காப்பி கேட், நம்மளே ஒருத்தங்க காப்பி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் இன்னைக்கும் எங்களோட திருநர் சமுதாயத்துக்கும் நான் அதை தான் சொல்ல விருப்பப்படுறேன். போடுங்க, நான் வேணான்னு சொல்ல, ரொம்ப வல்கரா நீங்களும் போடாதீங்க. நம்மளுக்கும் ஒரு இது இருக்கு, ரெஸ்பெக்ட் இருக்குது. நம்மளும் வந்து மற்றவங்க முன்னாடி மதிக்கப்படணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆடையோட இது வேணும். ஸோ ரொம்ப வல்கரா போட வேணான்னு தான் சொல்லுவேன் அவங்ககிட்டயும். அண்ட் உங்க ஹேர் கேர் டிப்ஸ் சொல்லுங்க. அது எப்படின்னா, நான் அதான் ஹேருக்கு நான் ரொம்ப கேர் எடுத்துக்குவேன். ஹேர் ஜீரம் போடுவேன். மந்த்லி ட்வைஸ் வந்து கண்டிப்பா மருதாணி வச்சிருவேன். மருதாணி வச்சிருவேன். மருதாணி கலக்கி, மருதாணி நானே வீட்லயே மருதாணி கலக்கி வச்சுக்குவேன். அப்புறம் ஆனியன், சின்ன வெங்காயம்லாம் அரைச்சி மண்டையில பூசிக்குவேன். அப்புறம் வெள்ளை முட்டையை உடைச்சு வெள்ளைக்கரு மட்டும் போட்டுக்குவேன். எனக்கு ஒர்க் ஆகுது. எனக்கு என்னோட ஹேர் வந்து பாதி ஃபர்ஸ்ட் நல்ல முடி போயிருச்சு இடையில. நான் தேவையில்லாத இந்த ஸ்மூத்திங் கெரட்டின் எல்லாம் பண்ணி எனக்கு பாதி முடி போயிருச்சு. ஸோ அதனால ஹேருக்கு ரொம்ப வந்து கேர் பண்ணி பார்த்துக்குவேன். ஓகே, இப்போ உங்கள் ஃபேமிலி பற்றி கேட்போம். நீங்கள் வந்து அந்த 16 வயசுலேருந்து வந்தீங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி போய் மீட் பண்ணீங்க? அதுக்கப்புறம் போய் 5-6 வருஷம் கழிச்சு தான் என்னை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் என் ஃபேமிலி கூட தான் இருக்கேன். எனக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருக்காங்க. தம்பிக்கும் கல்யாணமாகி ஒரு பையன் இருக்கான், தங்கச்சிக்கு கல்யாணமாகி 2 குழந்தை இருக்கு. பம்பாயில இருந்தே போயிட்டு வந்தேன். 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு நான் பம்பாயில இருந்து ஃப்ளைட் பிடிச்சி போய் பார்த்துட்டு வந்துட்டேன் திரும்ப. ஓகே. போய் பார்க்கும்போதே என்ன ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? போய் ஃபேமிலியில போய் லைக் சொல்லாம போயிட்டோம், அதுக்கு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஸோ அதுக்காண்டி தான் எமர்ஜென்சியா போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிருச்சு. சித்தி மட்டும் தான் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னு சொன்ன உடனே தங்கச்சி கிட்ட பார்த்தேன், பேசினேன். அப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் அவங்களும் சரி போ என்ன பண்றது, வந்துட்டான் கொண்டுட்டான் பேசலாம்னு சொல்லி பழக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு போக வருவேன். அதாவது நைட்ல தான் போவேன். ஒரு எல்லாம் தூங்கின பிறகு 11 மணி 12 மணி 1 மணிக்கு வீட்டுக்கு போவேன். வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன், வெளியில எல்லாம் வரமாட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் தூங்கின பிறகு ஒரு 2 நாள் இருக்கிறேன் வீட்டுக்குள்ள இருந்தானா, 2ஆவது நாள் கழிச்சு அதே நைட்டு தான் கிளம்பி வெளியில போனேன். நான் ஒருத்தி பக்கத்துல இன்னைக்கு அவங்க மகன் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு சொல்லி தெரியவே தெரியாது. ஏன்னா எங்க மம்மி ஃபர்ஸ்ட் இருந்த வீட்டை காலி பண்ணி வேற இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அங்க அவங்களுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு தான் இருக்குன்னு தான் தெரியும். இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஒரு 2 பையன் இருந்தும் இப்படி ஆயிட்டாங்க, அது தெரியவே தெரியாது. இப்போ என்னதான் ஃபேமிலி அக்செப்ட் பண்ணாலுமே ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? அம்மா சைடு எல்லாமே ஓகே தான். அம்மா சைடு சித்தி சைடுலாம் எதுவுமே இல்லை, அவங்க எப்படி இருந்தாலும் என் மகன் தான் சொல்லி. அப்பா சைடு மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்சம் அவங்க அந்த அளவுக்கு எனக்கு வந்து அங்கே இது கிடையாது. அம்மா சைடு எடுத்துக்கிட்டாங்க. ப்ளஸ் என்ன ஆச்சு அப்படின்னா, தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜ் வந்துருச்சு. அந்த டைமில் வந்துட்டு பொண்ணு பார்க்க வரணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த மாப்பிள்ளைக்கு தெரியாது, அவங்க வீட்டுக்கு தெரியாது, அவங்களுக்கு இன்னொரு மகன் இருக்கான், இப்படி ஆயிட்டாங்கிறது அவங்களால சொல்ல முடியல. அவங்க எப்படி அவங்க கிட்ட சொல்ல போறோங்கிறத ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்து மாப்பிள்ளையை கூப்பிட்டு என் தங்கச்சி பேசிட்டா. எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, எங்க அண்ணன் வந்து இப்படிதான் இருக்கிறா, அப்படி உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த இதுக்கு போகலாம், இல்லைனாலும் ஓகே தான் சொன்னோன்னு. அவருக்கு என் தங்கச்சி பிடிச்சனால என்ன சொல்லிட்டா அப்படின்னா, நீ இப்போதைக்கு இதை சொல்ல வேணாம், எங்க வீட்டுக்கு சொல்ல வேணாம், நான் எங்க அம்மா அப்பா கிட்ட எப்படி சொல்லணுமோ அந்த இதுல சொல்லிக்கிறேன், நீங்க சொல்ல வேணாம், ஆனா நான் அவங்ககிட்ட சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் அப்படின்னு என் தங்கச்சி சொல்லிட்டா. அப்படி
நிச்சயதார்த்தம் நடக்க போகிற நேரத்தில் நான் அங்கே தான் இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு மேலே தான் நான் இருக்கேன். வீட்டுக்கு கீழே மொத்தம் 3 ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோரில் நடக்குது. நான் வீட்டில் 3rd ஃப்ளோரில் மேலே இருக்கேன். மேலே போய் உட்காந்துக்கிட்டேன். இந்த மாதிரி பொண்ணு பார்க்க வராங்க சொன்னோன்னே அவங்க வீட்டில் வந்து அவங்க சொல்லிட்டார் போல இருக்குது, அந்த பையன் வந்து மாதிரி அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறா அப்படிங்களா, இப்படி மாறிட்டான் அப்படி. அவங்க என்னடா இப்போ வந்து சொல்கிற, இப்படி பண்ணுற, இந்த இடத்துல போய் எடுக்கிறமே கொள்றமேலாம் சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. சரி வாங்க போகலான்னு அப்புறம் நிச்சயதார்த்தம் கீழே தாம்பளத்தட்டெலாம் மாற்றுறாங்க, எனக்கு தெரியாது. நான் மேலே காட்டன் புடவை கட்டிட்டு மேலே உட்காந்துருந்தேன். உட்காந்துருக்கும் போது மேலே எங்கள் அம்மா வந்தாங்க. வந்துட்டு இந்த மாதிரி உன்னை சொல்லியிருப்பா போல இருக்குதுமா, உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க, நான் ஃபோட்டோ காமிச்சேன், உன்னை பார்த்துட்டு அவங்கள நேரில் பார்க்க முடியுமான்னு கேட்குறாங்க, நீ கீழே வந்து பார்க்க முடியுமா அவங்களன்னு எனக்கு கேட்டாங்க எங்கள் அம்மாவே. அம்மா நான் எப்படிமா வர்றது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஏதாவது ஒரு தடங்கள் ஆயிடுச்சுன்னா அது என்னாலன்னு ஆயிரும், எனக்கு கஷ்டமாயிரும், வேணாமே அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ வான்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி அழகா லட்சணமாக ஒல்லியாக தான் இருந்தேன். கொஞ்சம் கீழே போனேன், எல்லோரும் பார்த்தாங்க என்னையே. நான் கையெடுத்து இப்படி கும்பிட்டேன். உடனே அவங்க மாமியார், தங்கச்சோட மாமியார், அட என்ன கண்ணு இவங்கள போய் மேலே தூக்கி வச்சுருக்குறீங்க, கோயிலில் இருக்கிற சிலை மாதிரி இருக்கிறாங்க இவங்க பார்க்கறதுக்கு, நீ இவ்வளோ கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் இவ்வளோ பொண்ணு கேட்டிருந்தா நான் இவளுக்கே என்ற பையனை கொடுத்துருப்பேன், அவ்வளோ அழகாக இருக்கிறா அப்படி அப்படின்னு அவங்க என்னை வந்து வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ என்ன இப்படிலாம் வர்ணிக்கிறாங்க, சத்தியமாக என் கண்ணே பற்றும் போல இருக்க, உன்னை நீ வெளியில் சொல்லிக்காத, நீ இப்படிதான்னு சொல்லிட்டு, நீ அவ்வளோ அழகாக இருக்கேன்னு அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஐயோ இப்படி ஏற்றுக்கிட்டாங்களேன்னு. சுற்றி இருக்கிற அவங்களோட இவங்களும் என்னை அப்படியே பார்த்துட்டு ஆச்சரியம் தான் பட்டாங்க. பரவாயில்ல, நான் பார்த்துருக்கேன் இந்த இடத்துலலாம் ரொம்ப இதாக இருப்பாங்க, ஆனால் நீ அப்படி எனக்கு தெரியலம்மா, லட்சணமாக மங்களகரமாக இருக்கிற, எனக்கு பிடிச்சிருக்குது, இப்போ கூட அவங்க அவ்வளோ வேணான்னு சொல்லிட்டு உன்ன சொன்னா நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் என்ற பையனுக்கு அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி, கல்யாணத்துக்கு என்னை வர வச்சு என் முன்னாடி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு கொஞ்சம் பயந்தேன் தான், நம்ம வரவே இல்லை, மூஞ்ச காட்டுக்கு விருப்பப்படல, மேலே தான் இருந்தேன். அப்புறம் இன்னைக்கு ஃபுல்லாக ஏற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் என் தங்கச்சி வீட்டு சைடு நான் இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனுமே நடக்காது. ரொம்ப ரொம்ப அழகா பேசுனீங்க, உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும். கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி நன்றி.